வாக்கிய பிரகாரம் நடக்கும் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள். வேலை கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, புத்திரபாக்கியம் ஏற்படுமா, வெளிநாட்டுக்கு போவோமா, கடன் பிரச்சனை தீருமா, வழக்கு முடிவுக்கு வருமா, இப்படி பல்வேறு எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கும். உங்களுக்காக இந்த சனி பயிற்சி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லா நலமும் பெற்று நீங்க வாழணும்னு சொல்லி கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. புரிஞ்சிட்டிங்களா? சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகின்ற 6/3/2026 6/3/2026 அன்றைக்கி தான் மாறுறாரு. காலையில் 8:24 மாறுறாரு. அவர் மாறக்கூடிய ஓரையில் புதன் ஓரை வருது. புதனுடைய ஓரையில் மாறுறாரு. சரிங்களா? இது இல்லாமல் குளிகை காலத்திலேயே மாறுகிறார். அன்றைய தினம் குளிகை காலம். குளிகைன்றது யார்? சனி பகவானுடைய மகன். எப்படி மாந்தி சனி பகவான் மகனாக சொல்லப்படுறாரோ, குளிகன் என்பவரும் சனி பகவானுடைய மகன் தான். அப்போ அந்த குளிகை காலத்தில் மாறுகிறார். குளிகை காலத்தில் பயிற்சி ஆகும்போது குளிகை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயம் மட்டும்தான் செய்வோம், நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்போ சனி பகவான் மாறும்போது கெட்ட விஷயம்லாம் குறைஞ்சிடும், நல்ல விஷயம் தான் அதிகமாக வரப்போகுது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு குறைச்சல்? இப்போ வாங்க விஷயத்துக்கு வருவோம். அந்த குரு பகவான் வீட்டுக்கான மீனராசிக்கு சனி பகவான் அமரும்போது அவர் குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? மக்கள் எல்லோருக்குமே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை பட்டிருந்தாங்க இல்லையா? இப்போது எல்லாம் சுபீட்சமாக இருப்பாங்க, நல்லது நடக்கும். மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே மக்களுக்காக விழிப்புணர்வு கொடுப்பார்கள். மக்களுக்காக நிறைய யாகங்கள் செய்வார்கள். உலகத்து அமைதிக்காக யாகம்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா? அது இப்போ நிறைய செய்வாங்க. இந்த சனி பயிற்சியானவங்க நிறைய செய்வாங்க, மக்களுக்காக செய்வாங்க. அது இல்லாமல் அரசாங்கமும் மக்களுக்காக நல்லது தான் செய்ய போகுது. உங்களுக்கு தேவையானதில் கொடுக்கும், உங்களுக்கு பார்த்து செய்யும். இந்த சனி பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு தெரியுமா? தன்னுடைய பார்வை பலனால் மீனராசியிலிருந்து ரிஷபராசியை பார்க்கிறார். ரிஷபன்றது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நடக்கும்? சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறனால பெண்கள் கை ஓங்கி இருக்கும், பெண்கள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், பெண் குழந்தைகள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அவங்களுக்காக மக்கள் போராடுவாங்க, அரசாங்கம் போராடும். இப்போது கஷ்டமாக வந்துட்டுருக்கு இல்லையா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், அது எல்லாமே மாறிடும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மாறும். ஏன்னா இதுதான் எதிர்பார்த்துருந்தது. இந்த சனி பயிற்சி காலம் தான் ரொம்ப காலம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வரைக்கும் இது இருக்க போகுது. அதனால் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்க போகுது. அது இல்லாமல் இந்த வெள்ளி, சுக்கிரன் இருக்கும்போது வெள்ளி சொல்லுவாங்க. இந்த வெள்ளியுடைய விலை ஏறிச்சு இல்லையா? அதில் இப்போ குறைஞ்சி வந்துடும். வெள்ளியோடைய விலை குறைஞ்சி வரும். நிறைய நகை ஆபரணங்கள் அதையும் சுக்கிரன் தான் சொல்ல போகிறாரு. தங்கத்துடைய தன்மை குருவுக்கு இருந்தாலுமே அதை நகையாக செஞ்ச பிறகு பார்த்தா அது சுக்கிரனுக்கு உண்டான விஷயமாக சொல்லப்படுது. அப்போது சுக்கிரன் வீட்டை பார்க்கறனால, குருவோட வீட்லேயும் சனி இருக்கிறனால தங்கத்தின் விலை படிப்படியாக குறையும். உடனே குறையாது, படிப்படியாக குறையும். ஒரு ரீசனபிளாக, ஒரு நார்மலாக வந்துடும். ரொம்ப குறைஞ்சும் போயிடாது, ரொம்ப அதிகமாகவும் போயிடாது, நடுத்தரமாக நிற்கும். அப்போ சந்தோஷம் தானே? இது இல்லாமல் அடுத்ததாக கன்னிராசியை பார்க்கிறார். கன்னிராசி பார்க்கும்போது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போ என்ன நடக்கும்? நிறைய அறிவியல் அதில் வளர்ச்சிகள் ஏற்படும். கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பாக இருக்கும். புதுசாக கண்டுபிடிப்புகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் மார்க்கெட்டு, கணக்கு வழக்கு பார்க்குற விஷயங்கள் இதெல்லாமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. 12 ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சிம்ம ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். என்ன இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க? எங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா? ஏன் இல்லை? அதுக்கு தானே சொல்ல வந்திருக்கேன். அஷ்டம சனின்றது சிம்ம ராசிக்கு செட் ஆகாது. ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி சூரியனை,
சூரியனுடைய புள்ள தான் சனி பகவான். அப்புறம் எப்படி ரொம்ப கெடுதலை கொடுப்பார், ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார்? குறைச்சி தான் கொடுப்பார். அஷ்டமி சனி காலத்தில் நிறைய அனுபவங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் பண்பட போகிறீங்க, புது மனிதனாக வரப்போகிறீங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய மனுஷனாக உழவ போகிறீங்க. இது போதாதா உங்களுக்கு? இது மட்டும் இல்லை, இன்னொன்று நான் சொல்லணும் தானே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துல வந்துட்டா கூட அவர் பார்வை இடம் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லி தானே ஆகணும். அதுதானே முக்கியம். ஒருத்தர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் சக்தி அதிகம், பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதில் 3, 6ன்றது ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நல்லது தானே நடக்கும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். சனி பகவான் 8ஆம் இடத்துல வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார்? உங்கள் பெயரை கெட வைக்கக்குண்டான வழி நடக்க இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லவனாக இருந்தாலோ, நல்லவங்களுடைய பழகியிருந்தாலோ, நல்ல வழியில் போனாலோ உங்களுக்கு கெட்ட பேர் வருமா? வரவே வராது. அப்போ அது மாதிரி மாறிக்கணும் தானே நீங்கள். உடனே இந்த சனி பயிற்சி ஆனவுடனே உங்களுடைய இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு, பேட் ஹேபிட்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள விட்டு ஒதுங்கிக்கங்க. ஒதுங்க முடியாது அப்படி சொல்கிறீங்களா? ஒதுங்கி தான் ஆகணும். எப்படி ஒதுங்கணும்? எனக்கு அந்த வேலை இருக்குப்பா, எனக்கு இந்த வேலை இருக்குப்பா, எனக்கு ஒரு டைம் இல்லைப்பா, உன்னை மீட் பண்ண முடியலப்பா, உங்கள்கிட்ட பேச முடியலப்பா, இப்படி தான் சொல்லணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸி. இப்போலாம் சர்வசாதாரணம். ஃபோனில் பேசிக்கலாம்ப்பா, அப்படி பண்ணிவிடுங்க விஷயத்த. ஃபோனில் பார்த்துக்கலாம்ப்பா, ஃபோனில் பேசிக்கலாம்ப்பா, அப்படி பண்ணுங்க. நேரிலும் சந்திக்கக்கூடாது, வெளியிலும் அவங்கள செல்லக்கூடாது. இது முன்னால முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்போது உங்களுக்கு கெட்ட பேர் வராது. வரக்கூடிய கெட்ட பேர் வராமல் போயிடும். எப்படி இருந்தாலும் வரணும் தானே சாஸ்திரம். அப்போ எப்படி வரும்? உங்கள் நட்பு மூலியமாகவோ, உங்கள் சொந்தக்காரங்க மூலியமாகவோ நீங்கள் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக நான் ஒன்று சொல்லுவேன், அஷ்டமணி சாதகத்தில் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா இருக்கும், உங்களுக்காக போகலனா கூட இன்னொருத்தர் மூலிமா போய் நிற்பீங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சும்மா ஜாமீன் கொடுப்பீங்க, கையெழுத்து போடுவீங்க, கூட ஹெல்ப்புக்கு கூட போயிட்டு வருவீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போவீங்க, உங்களோட பழகுறவங்க சொந்தக்காரங்க யாருக்காது அப்படி போவீங்க. நான் சொன்ன அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கோர்ட்டுக்கு போவீங்க, இன்னொருத்தருக்காக போவீங்க. இதெல்லாமே நடக்கும். உங்களுக்காக நடக்காமல் இல்லைனா கூட அடுத்தவங்களுக்காக நடக்கும். இது 8ஆம் இடத்தோடைய பலனை சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, திடீர்னு பழைய நட்புகள், அதாவது பிரிஞ்சு போன உறவுகள் அவங்கள வந்து சேருவாங்க. இது நடக்கும். அவங்க மூலிமா உதவிகளும் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆயுளும் கெட்டியாக இருக்கும். ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? அவருடைய காரகத்துவத்தை அவர் கொடுத்ததானே. அவர் என்ன சின்ன சின்ன விபத்துகள், ஆபத்துகள் அப்படி ஏற்படுத்தி கொடுப்பார். பெருசாக ஒன்றும் வராது. தலை தப்பியது தம்பராம் புண்ணியன்வாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுட்டிங்களா? அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது தைரியம் வந்துடும், துணிச்சல் வந்துடும், எதையும் பேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துடும். அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சால பலனை, அந்த ஆதிபத்திய பலனை கொடுத்து தான் ஆகும். அப்போ துணிஞ்சு இறங்கிடுவீங்க, தைரியமாக பேஸ் பண்ணுவீங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க அப்படி தான். அப்போது இது மாதிரி அந்த பார்வை பலனும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகுதில்லை, நிறைய பயணங்கள் கிடைக்கும், பொருட்கள் வரவு கிடைக்கும். உங்களுடைய தனித்துவமான குணத்தால் நல்ல விஷயம் நடக்கும். உதாரணம் சொல்லணும்னாக்கா, இதனால் வரைக்கும் அந்த குணத்தை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. என்ன குணம்? நல்ல ஒரு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது, ஒருத்தங்களை பாராட்டுறது, ஒருத்தவங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான உதவி பண்ணுறது, இதெல்லாமே செஞ்சிங்கனாங்களே அது தனித்துவமான குணமாக தான் சொல்லப்படுது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது இதனால் வரைக்கும் இந்த அஷ்டம சனி காலத்தில் நோய் நொடி வரும், பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. வரும், ஆனால் வராது. எப்படி? தகுந்த மருத்துவம் மேற்கொள்ளணும். அப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம்.
ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்தாக்கா உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பில் பிரச்சனை வருது, வலி வருதுன்னா ஒரு அறிகுறி தானே தென்படும். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தந்த நோய்க்கு இந்தந்த அறிகுறி வரும்னு யூடியூப்லாம் வந்து தானே இருக்குது. அப்போ முன்னே இருக்கிற காலத்தில் மாதிரி நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்திருந்தோம். இப்போது எல்லாத்துக்குமே வழிவகைகள் வந்துச்சு. அப்போ அந்த அறிகுறி தெரிஞ்சுன்னா உடனே போய் பார்த்துருங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த வரக்கூடிய விஷயம் பெருசாவது சிறுசாகிடும், அவ்வளோதான். அது இல்லாமல் விரோதிகள், எதிரிகள் எல்லாமே உங்களை தயக்கம் காட்டுவாங்க, உங்கள்கிட்ட வரது யோசிப்பாங்க. அதெல்லாமே சனியோட பார்வையால் அது மாதிரி நடக்கும். விலகி போயிடுவாங்க, இது மாதிரி நடக்கும். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் கூட நல்ல நிலைமைக்கு வந்துடும். வாய்தாலாம் போட்டிருப்பாங்க நிறைய, உங்களுக்கே வெறுப்பாக வந்திருக்கும். ஒரு நேரத்தில் கோவம் கூட வந்திருக்கும். நம்ம வழக்கறிஞரை வக்கீலை நம்ம வச்சுருக்கோம், அவரை திட்டலாமா, அவரை கோபிச்சிக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் கிடைக்காம இருக்கேன்னு சொல்லி அதுலேயும் கொஞ்சம் மன வருத்தம் இருந்திருக்கும். எல்லாமே இப்போ சரியான நிலைமைக்கு வந்துடும். சனியுடைய பார்வை விழுதில்ல, அதெல்லாம் வந்துடும். இதில் விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்களால தொழிலும் பண்ணியிருக்க முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, வேலை தான் பண்ணணுன்ற நிலைமையில், எண்ணத்தில், அவங்களுடைய தகுதிக்கு உண்டான விஷயத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் அஷ்டம சனி இருந்தாலும் சனியுடைய பார்வை பலனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வேலையாகவும் இருக்கும், சமாளித்து வந்துடுவீங்க, இந்த காலத்தை ஓட்டிடுவீங்க, அவ்வளோதான் விஷயம். உறவுகளில் முக்கியமான உறவுகள் சொல்லணும் இல்லையா, க்ளோஸ் ரிலேஷன், அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அது மட்டும் இருந்தால் போதும். கண்ட இடத்துல சாப்பிடாமல் இருங்க, அதையும் நான் சொல்லி ஆகணும்ல, அதையும் பார்த்துக்குங்க. பெண்களால் பிரச்சனை வரும்ன்ருக்கு, அதனால் அவங்க கூட பழகும் போதும் வாக்குறுதி கொடுக்கும் போதும் கொஞ்சம் கவனம், அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறது என்ன நடக்கும்? போட்டி, பந்தயங்கள், இது மாதிரிலாம் கலந்துக்கலாம், அதில் ஈடுபடலாம், அதில் வெற்றி கிடைக்கும். நாங்கள் அஷ்டம சரின்றீங்க, கஷ்டன்றீங்க, எப்படிங்க வெற்றி கிடைக்கும்? அவர் பார்க்குறாரு இல்லையா, அது பார்க்குற பலனால வெற்றி கிடைக்கும். எப்படி இது? இப்போது ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். நீங்கள் சாமியை பார்க்குறீங்க, சாமி உங்களை பார்க்காமையா இருப்பார்? அவருடைய பார்வை படுது இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த கோயில் விட்டு வந்தோடனே கொஞ்சம் நாளில் நடக்க தானே போகுது, அந்த அருட்பார்வையால், தெய்வீக சக்தியால். ஏன்னா வீட்டில் அந்த வைப் இல்லை, கோயிலில் தான் வைப் இருக்குது. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அப்போது அந்த பார்வை, சனி பகவான் பார்வைப்படும் போது ஏன் உங்களுக்கு நல்லது நடக்காது? கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. போட்டி பந்தயில் கலந்துங்க. வராத சொத்து பிரச்சனை தகராறு இருந்தால் கூட வந்து சேர்ந்துடும். பஞ்சாயத்து மூலிமா வரும், கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணிப்பீங்க, அது ஒன்று நடக்கும். டக்குன்னு ஏதாவது உடம்பு போய் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு எல்லா விஷயமே அப்படி தான் நடக்க போகுது, பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால. தொழில் மூலிமா, வியாபாரம் மூலிமா கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பகையினர் கூட தொடரும், அங்கே கூட போயிட்டு வருவீங்க. இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக போயிட்டு தான் வருவீங்க. இல்லை அவங்க மூலிமா அங்கேருந்து தொடர்பில் இருந்து இங்கே அதுக்குண்டான முறையில் ஈடுபட்டு சம்பாதிப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். உங்களுக்கு ஒரு ஆசிரியர் சூரியன் தானே. சூரியனுடைய அம்சம் யார் சொல்லுவாங்க? சிவபெருமான், எல்லாம் இல்லை சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பள்ளி கொண்டீஸ்வரர். நல்லா கேட்டிங்க. இந்த சனி பேச்சு காலத்தில் நீங்கள் எல்லா சிவன் கோயிலுக்கும் போங்க, கும்பிடுங்க, சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு போங்க, வணங்குங்க, பரிகாரம் பண்ணிங்க, எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய இடம் பள்ளி கொண்டீஸ்வரர். அப்படி போக முடியாதவங்க பழமையான சிவன் கோயில் போனீங்கன்னா அந்த பள்ளி கொண்டீஸ்வரர் பேரை மனசில் நினச்சிங்க, அவ்வளோதான் விஷயம். அதையே நினச்சிட்டு பேரை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சிவனுடைய அருள் இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். போக முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்றா, போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அந்த பள்ளி கொண்டீஸ்வரர் வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் பிரதோஷ காலத்தை போனீங்கன்னா ரொம்ப விஷயம். அதை பண்ணிட்டு வாங்க. இந்த அஷ்டம சனி பிரச்சனை தீரும். சனிக்கு பிரீத்து பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிக்கு நிறைய உதவி பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த சாமியாராக இருப்பாங்களே, துறவிகளால், நான் சொல்கிறது உண்மையான சாமியாராக போனவங்க, குடும்பத்தை விற்றுட்டு போனவங்க, சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டு போனவங்க, சொத்தை பற்ற தானம் பண்ணிட்டு போனவங்க, இவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்படி சொல்லுவேன், வாழ்ந்து கெட்டவர்கள். புரிஞ்சிட்டிங்களா? வாழ்ந்து கெட்டவர்களுக்கு உதவி பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். அப்போது சிம்மராசிக்காரங்க அஷ்டம் சனின்னு பயப்பட போகிறீங்க. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன்ல,
பார்வை பலன் சொல்லிட்டேன்ல, 3 6 11 பார்த்தா சூப்பரு. அதில் 3 6 10 பார்க்குறாரு. அப்புறம் என்ன, 2 இடம் சூப்பராக அமைஞ்சு போச்சுல்ல உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு வர வேண்டியது மற்றவர்களுக்கு போய்விடும். அதான் நடக்க போகுது. ஆனால் எப்படி நடந்துக்கணும்? நீதி நேர்மை சத்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தான் இப்படி நடக்கும். உங்களுக்கு வர்றது வேறத்துக்கு போயிடும். நீங்கள் கூட போய் நின்னா அவங்களுக்கு நல்லதாகிடும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் மூலிமாவும், நீங்கள் செய்யக்கூடிய பேருதவி அது மூலிமாவும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.